இலங்கையில் பாடசாலை பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்தில் HIV, STI தடுப்பு நடவடிக்கைகளுக்காக ஆணுறை பயன்பாடு குறித்து அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சின் தேசிய STD AIDS கட்டுப்பாட்டு திட்டம் பரிந்துரைத்துள்ளது. தற்போதைய பாடத்திட்டத்தில் உள்ள இடைவெளிகளை நிவர்த்தி செய்து மாணவர்களுக்கு வயதுக்கு ஏற்ற அறிவை வழங்க வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சின் தேசிய STD AIDS கட்டுப்பாட்டு திட்டம் கூறியுள்ளது. முன் வெளிப்பாடு தடுப்பு மற்றும் பிந்தைய வெளிப்பாடு தடுப்பு உள்ளிட்ட HIV, STI தடுப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க சுகாதார அமைச்சின் தேசிய STD AIDS கட்டுப்பாட்டு திட்டம் பரிந்துரைத்துள்ளது. தற்போது அறிவியல் மற்றும் சுகாதாரம் மற்றும் உடற்கல்வி பாடப்புத்தகங்கள் குறிப்பிட்ட உயிரி மருத்துவ தடுப்பு முறைகளை விவரிக்காமல் பொறுப்பான பாலியல் நடத்தை மூலம் HIVயை தடுக்க முடியும் என மட்டுமே குறிப்பிடுவதாக ஆலோசகர் வெனரியாலஜிஸ்ட் வைத்தியர் வினோ தர்மகுலசிங்க தெரிவித்துள்ளார். ஆணுறை ஊக்குவிப்பு குழுவின் சமீபத்திய மதிப்பாய்வின் பிரகாரம் இந்த விவரங்கள் இல்லாதது மாணவர்களுக்கு முக்கிய தடுப்பு உத்திகள் குறித்து போதுமான அளவு தகவல்களை அளிக்கவில்லை என்பதை தேசிய எய்ட்ஸ் கவுன்சிலிங் IEC வலியுறுத்தியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். 2024 உலகளாவிய பாடசாலை சுகாதார கணக்கெடுப்பின் கண்டுபிடிப்புகள் ஒரு சீர்திருத்தத்தின் அவசரத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். 63% மாணவர்கள் மட்டுமே HIV அல்லது AIDS பற்றி கேள்விப்பட்டதாக கூறியுள்ளனர். 2016 77% இருந்த இந்த தரவு தற்போது சரிவை சந்தித்துள்ளது. HIV தொற்றை தவிர்ப்பது எப்படி என்று கற்பிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 2016 67% இருந்தது. 2024 வெறும் 44% குறைந்துள்ளது. பாலியல் உறவுகளில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்ட மாணவர்களில் 4% பேர் சரியான நேரத்தில் கல்வி கற்பதற்கான அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றார்கள். இந்த கவலைகளை நிவர்த்தி செய்ய சுகாதார மேம்பாட்டு பணியகம் யுனெஸ்கோ வழிகாட்டுதல்களோடு இணைந்து வாழ்க்கையை கற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பில் ஒரு புதிய விரிவான பாலியல் கல்வி தொகுப்பை உருவாக்கி வருகிறது. ஓர் உயிரியல் உளவியல் சமூக மாதிரியை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் மாணவர்கள் நடத்தை அபாயங்களை சந்திப்பதற்கு முன்பு வயதுக்கு ஏற்ற அறிவு மற்றும் திறன்களோடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் பாடசாலை சுகாதார திட்டங்கள் 264 STD கிளினிக்குகளால் நடத்தப்பட்டுள்ளன. இது நாடு முழுவதும் 54,000க்கும் மேற்பட்ட மாணவர்களை சென்றடைந்ததாக மருத்துவர் தர்மகுலசிங்க குறிப்பிட்டார். பாடத்திட்ட சீர்திருத்தத்தோடு ஆசிரியர் பயிற்சிக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும். பாடத்திட்ட சீர்திருத்தத்தோடு ஆசிரியர் பயிற்சிக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை ஆலோசகர்கள் HIV தடுப்பு உத்திகள் குறித்த பயிற்சி பெற வேண்டும். இதனால் அவர்கள் நம்பிக்கையுடனும் நிலைத்தன்மையுடனும் பாடங்களை நடத்த முடியும் என அவர் மேலும் கூறினார். அதே நேரம் இந்த முன்னேற்றங்களுக்கு கல்வி அமைச்சு இன்னும் பதிலளிக்கவில்லை எனவும் கூறப்படுகின்றது.